கொஞ்ச நாளாகவே இந்த காப்பிரைட் இஷ்யூ வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த தமிழ்வாணி அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பிரபலம் வந்து மிஸ்டர் கேகே அப்புறம் இன்னும் நிறையா சின்ன யூடியூபர்ஸ்க்கெல்லாம் காப்பிரைட்ஸ் கொடுத்து அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணதுக்காக அந்த வீடியோ வந்து தூக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தமிழ்வாணின்றவங்க யார், உண்மையிலேயே அந்த benchme.comல ஒரு மெம்பர் அப்படின்னா என்னென்னா, ஆன்லைன் ஸ்ட்ரிப்பர். ஆன்லைனில் எது வேணாலும் பண்ணு, என்னத்தை கருமத்தை வேணாலும் பண்ணு, நாசமாக போ, அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. பட் விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? விமர்சனம் செஞ்சால் அதை நான் காப்பிரைட்ஸ் கொடுத்து தூக்குவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ யார்? அதாவது ஒருத்தருடைய கருத்து உரிமையை பறிக்கிறது தான் இந்த காப்பிரைட்ஸை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வாரெக்ஸ் அப்படின்ற ஒரு ஏஜென்சி மூலிமா பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த டூல் வந்து நாளைக்கு வந்து ஒரு பொலிட்டீஷியன் கையில் கிடச்சா அவன் என்ன பண்ணுவான்? இப்போ ஒரு பொலிட்டீஷியனை பற்றி நம்ம வந்து பேசுகிறோம் அப்படிங்கும்போது அவனும் அதே மாதிரி ஒரு ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணி அவனும் தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? அப்போ இந்த அளவுக்கு உன்னை பற்றி பேசவே கூடாது, உன்னை பற்றி எந்த விதமான விமர்சனமும் வரக்கூடாது, நான் ஸ்ட்ரிப்பிங்கு தான் பண்ணுவேன் அப்படின்னு நீ இருந்த அப்படின்னா உன்னை லீகலாக என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் போயிட்டு எஜுகேஷன் முக்கியம் இல்லை, ஸ்கில்லு தான் முக்கியம்னு நீ பேசுகிற. அப்போது ஒன்று சொல்லி குற்றம் இல்லை, உனக்கு எதுவும் தெரியாது, உன்னோட ஸ்கில் என்னன்னு நாங்கள் பார்த்துட்டோம். ஆனால் உன்னைய கூப்பிட்டு போனாங்கல்ல அந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த டீச்சர்ஸ், அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குன்றத நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். என்ன கேட்குறேன், பள்ளி கல்வித்துறையெல்லாம் என்ன தான் பண்ணுறீங்க?